சொல்லிட்டு மூத்த மருமகள் இதில் யார் உங்கள் மூத்த மருமக? எங்கள் மாமியார் அதெல்லாம் ஒன்ஸ் பார்க்குறாங்க. மூத்தார் பாருங்க அப்போ எப்படி இருக்காரு நீட்டு இன்னும் கூட எங்கே இருக்காருல்ல கொஞ்சம் வயிட்டு போட்டுருந்து. ஸோ அவரோட 28 அவரே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாருமா இது? இதுதான் எங்க மாமியாரோட வீடு. டெக்கரேஷன் இதெல்லாம் நாங்கள் கையிலே பண்ணாது. எங்கள் ஹஸ்பண்ட் என்னோட பையனை பாருங்க எவ்வளோ குட்டியோண்டா இருக்காரு. குட் மார்னிங். காலையில் மணி ஒரு 6:30 இருக்கும். இப்போ மேலே வந்திருக்கேன். நேற்று நைட்டெல்லாம் நல்ல மழை இட்டி செம்மையாக இருந்துச்சு. பசங்க யாரும் தூங்கவே இல்லை, நாங்களும் தூங்கலை. நானும் என் ஹஸ்பண்டும் நான் பாப்பா பார்த்துக்கிட்டேன், ஹஸ்பண்ட் வந்துட்டு பையனை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்சதுமே மேலே வந்து பார்க்குறேன். அங்கங்கே பூ ஒன்று ஒன்று இருக்குது, மல்லிகைப்பூ அதெல்லாம் இப்போ பார்க்குறேன். கொஞ்சம் தான் வந்திருக்கு, அந்தளவுக்கு பூக்கலை, 1 2 அப்படி தான் இருக்குது. சரி அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். அங்கே பாருங்கள் இப்போ தான் கடைலாம் ஓப்பன் ஆகிருக்கு. அத்திக்காய் மரம் நேற்று பெஞ்ச மழையில் ஃபுல்லாக ரோட்டில் கீழே கொட்டி கிடக்கு. எவ்வளோ அத்திக்காய் பார்த்தீங்களா? இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சீசனு. இப்போ மழை பெஞ்சதில் கீழே ரோட்டில் கொட்டிருச்சா, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். காயாக இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம பொரியலுக்கோ கூட்டுக்கோ எடுத்துக்கலாம், நல்லது அத்திக்காய் உடம்புக்கு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்களா? இங்கே பாருங்கள் எல்லாருமே மொபைல் வச்சுட்டு ரீல்ஸு ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து உப்புமா தான். ஏன்னா ஹஸ்பண்ட் இயர்லி மார்னிங் 7 o'clockலாம் போயிடுவாங்க. ஸோ 5:30 போல் எழுந்து சமைக்கிறாங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு உப்புமா பண்ணியாச்சு. கொஞ்சம் காரம் தான், பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் இன்னொரு வாட்டி கூட சூடு பண்ணிட்டோம். வழக்கம் போல் வீட்டில் எப்போவுமே சுக்கு வெல்லம் இருக்கும், அதுதான் இது. நல்ல சூடாக இருக்குது. இப்போ தான் இறக்கி வச்சேன். காலையில் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணது கொஞ்சம் மீதி இருக்குது. லெமன் ரைஸும் முட்டை பொரியலும் தான் பண்ணோம், ஆம்லேட்டு. டீ வீட்டில் பெரியவங்க இருக்காங்களே, எப்போவுமே அடிஷ்னலாக டீ இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில். உப்புமா இல்லையா, அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு வடை இருக்கணும். எங்கள் மாமியாருக்கு உப்புமாவுக்கு வடை இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. வடை வாங்கிட்டு வந்தாச்சு. சாம்பார் கூட கொடுத்துருக்காங்க. என்னோட பையனும் மூத்தாரன் தான் கிளம்பி போனாங்க. மெதுவடை, மசால் வடை ஒரு 3 என்ன கேட்டாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால் அது 3 மட்டும் வாங்கிட்டாங்க. மெதுவடையும் கூடவே சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது, மைதா மாவு ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கி உப்புமாவுக்கு சைட் டிஷ் எங்கள் வீட்டில். இல்லை காலையிலேக்கு உப்புமா. ஏன் சின்ன பிளேட்டில் நான் குடிச்சிட்டேன். ஏன் சின்ன பிளேட்டில் எடுத்துருக்கீங்க? இது குழந்தைக்கு பசம்பாலே இப்போ தான் வந்துடுச்சு. இன்றைக்கி பால் லேட்டு. காலையிலே செஞ்ச உப்புமா, அது கொஞ்சம் சூடு பண்ணிட்டாங்க. எங்கள் மூத்தாரும் என்னோட பையனும் போயிட்டு இன்றைக்கி வடை வாங்கிட்டு வந்தாங்க. பாவம் லேட் ஆகிடுச்சு. மூத்தார் எப்போவுமே போயிட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க, பையனை வச்சுட்டு இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. சாம்பார் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அப்புறம் இருந்தாங்க அப்புறம் வேண்டாமா? என் பையனோட 28, அது பழைய நினைவுகள்லாம் பார்க்குறாங்க எங்கள் மாமியார். இன்றைக்கி கிடச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்களா? இப்போ தான் அவனோட 28 அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். அப்போ பாருங்கள் எங்கள் மாமியார் எப்படி இருக்காங்க. நேற்று மூத்த மருமகள். இதில் யார் உங்கள் மூத்த மருமக? எங்கள் மூத்தாரோட ஒய்ஃப் இவங்க.
மூத்தாரோட ஒய்ஃபு. இங்கே பக்கத்தில் ப்ளே ஸ்கூல் இருக்குது, அதுதான் பசங்க அழுகுறாங்க. என் பையனை பாருங்கள் எப்படி இருக்காங்க நேற்று. அப்போ அவருக்கு வந்துட்டு உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எப்படி ஒரு வழியை எடுத்துட்டாங்க. எங்கள் மாமியார் அதெல்லாம் ஒன்ஸ் பார்க்குறாங்க. எங்கள் மூத்தார் பாருங்க அப்போ எப்படி இருக்காரு நேற்று. இன்னும் கூட எங்கே இருக்காருல்ல, கொஞ்சம் வெயிட்டு போட்டிருந்தது அப்போது, இப்போ தான் லீன் ஆகிட்டாரு. அப்போ கொஞ்சம் தடி இருக்குது அவருக்கு. கொரோனா பீரியடில் அது எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. என் பையன் நானுன்னு ஓடி வரான், யாரையோ பார்த்துட்டு. அது அவரை பார்த்துட்டு தான். யாருமா இது? அவரே அவர் பார்த்துக்கிறாரு. 28க்கெல்லாம் பையனுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த பிக்சர்ஸ் இதெல்லாம் ஒரு வழியாக அவர் போஸ்ட் கொடுத்துட்டாரு. எங்கள் நடுமூத்த ஒரு ஒய்ஃபு தான் கண்ணில் மை எல்லாமே வரைஞ்சி விட்டது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரைவாங்க இல்லையா. இது பழைய ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்காங்க, ஓல்டு மாதிரி. இந்த டிஷர்ட் இப்போவும் என் பொண்ணுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அவரோட 28 அவரே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பொறுமை. ஐயோ முடிஞ்சிருச்சு. யாரு பட்டுது? யாருமா இது? என் பையன் மலையாளம் தான் பேசுகிறாங்க. என்ன பாஷனும் புரியாமல் இருக்காதீங்க, அது மலையாளம். കുഞ്ഞത് മുന്നിയാട്ടാ ഋത്തിക്കാട്ടാ இதுதான் எங்கள் மாமியாரோட வீடு. டெக்கரேஷன் இதெல்லாம் நாங்கள் கையிலேயே பண்ணாதது. எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் நைட்டெல்லாம் பண்ணாங்க. காலையில் 28னா விடிய 3 மணிக்கெல்லாம் இந்த டெக்கரேஷன் நடக்குது. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணாங்க. இதெல்லாம் எங்கள் முன்னாடியே எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வீட்டோட மூத்த மருமக அவங்க தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. எங்கள் பாப்பா அவங்க கையில் இருக்கிறது என்னோடய ஃபோன் தான். நான் தான் வீடியோஸ்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன். பாப்பா அந்த வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. பலூன் விட மாட்டேங்கிறார். அந்த ஃபோட்டோஸை பார்க்கறதுக்கு என்னன்னு தெரியல. எல்லாம் மடக்கி அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ். இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க, இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. இவரை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது பாய்ஸ் கேங்கு. எங்கள் சின்ன மாமியார். என் பையன் எடுக்கவே விட மாட்டேங்கிறான். என்னோட பையனை பாருங்க எவ்வளோ குட்டியோண்டா இருக்காரு நேற்று. குளிச்சா
എവിടെ വിളിച്ചേ ആ ചന്തി പൊക്കണ്ട അവിടെ കിടന്നു അത് ചുരുട്ടി കൂട്ടിയ നല്ല അടിയാണിത്. என் பையன் விடவே இல்லை. ஃபைனலாக முடிஞ்சிருச்சு அவங்களோட ஆல்பம். லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாமியார் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை. மூத்தார் ஜெயச்சந்திரன் போயிருக்காரு. இப்போ வர நேரம் தான். இங்கே பாருங்கள், இந்த சோடா இருக்குல்ல, இதுவும் எங்கள் மாமியார் தான் குடிச்சிட்டாங்க இன்றைக்கி. அதில் வெறும் சுகர் மட்டும்தான் இருக்குது. ஆமாம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே சுகரோட டிப்ஸு. அதை நான் தனி வீடியோ போடுறேன். என் பிள்ளை என்ன வேலை பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், மூத்தார் வந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வரும்போதே அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட காமிச்சாங்க. ஒரு நல்லா இருக்கா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அதை ஒரு பொக்கிஷமாக அவர் கொண்டு வந்திருக்காரு. நாங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம். அதோடு அவர் சாப்பிட்றதுக்கு ஜெல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. பையனுக்கெல்லாம் கிடையாது, இன்னமும் அவர் ஒரு குழந்தை தான். சாக்லேட்டு பிஸ்கெட் இதுக்கெல்லாம் அவர் அடிக்ட்டு. ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் அவரோட ரூமில் வச்சு சாப்பிட்டுப்பாங்க செப்பரேட்டாக, பையனுக்கு தெரியாமல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அது, முருங்கைக்காய், அப்புறம் இந்த பூசணிக்காய் இதெல்லாமே போட்டு அப்படியே சாம்பார் வச்சுருக்காங்க. அரைச்சிலாம் விடலை, அப்படியே திக்காக வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டு ஸ்டைல் மாதிரி எங்கள் மாமியார் ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் முருங்கைக்காவை 2 3 வெட்டுறாங்க. அதில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. எல்லோரும் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. கோவக்காய் பொரியல். இது சுகர் கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா, அதனால் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் மாமியார் அது சொன்னாங்க, சுகருக்கு நல்லது இது அப்படி சொன்னாங்க. கோவக்காய் பொரியல். அவங்களுக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறையா தேங்காய் போட்டிருப்பாங்க. பாருங்கள், நிறையா இருக்குங்களா. கொஞ்சம் ஆயிலு, அவங்களும் ஆயில் அதிகமாக எடுக்கிற ஒரு பர்சன் தான். பரவாயில்ல. இது வந்துட்டு முள்ளங்கி பொரியல். கொஞ்சமாக தான் செஞ்சுருக்காங்க. கோவக்காய் வர செஞ்சுருக்காங்க இல்லையா, அதனால் இதுவும் கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. வெயிலுக்கு காய் வந்து நிறைய கெட்டு போயிடுதுங்களா, என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும். அதனால் அவ்வளோ கோவக்காய் பண்ணவங்க சின்ன கடாயில் பண்ணிட்டாங்க. கொஞ்சோண்டு பண்ண பொரியல் இங்கே பாருங்கள், முள்ளங்கி அது எவ்வளோ பெரிய வானலில் பண்ணியிருக்காங்க. அதோட சாப்பாடு, பையனுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், அதனால் ஒரு கரண்டி எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. ஆனால் இந்த ரைஸு சுத்தமாக எங்கள் மாமியாருக்கு பிடிக்கல. எப்போ அரிசி காலி ஆகும்னு காத்துட்டு இருக்காங்க எங்கள் மாமியார். அப்பளம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது வீட்டில், அதனால் அப்பளம் கொஞ்சமாக தான் பொரிச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களே என் ஹஸ்பண்ட், போன வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குது. அதோடு காலையில் வாங்கிட்டு வந்த வடை, மசால் வடை, இது 2 இருந்துச்சு. ஆனால் இப்போ 1 தான் இருக்குது, 1 காணாமல் போச்சு. பரவாயில்ல, அதை நம்ம தேடலாம் தேவையில்லை, அப்படியே மடித்து வச்சிடலாம். காலையில் என் ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுத்த மீதி லெமன் ரைஸு கொஞ்சோண்டு எடுத்து வச்சது அதுவும் இருக்குது. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் டப்பா எங்கள் மாமியார் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. சமைச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்கும். அவங்க ஏஜ்டு இல்லையா, நின்று சமைச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன், இல்லைனா எங்கள் மூத்தார் வந்து க்ளீன் பண்ணுவார். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கிச்சன் மேடு. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் மேலே கூட இருக்கும். எங்கள் மாமியார் காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப பழசு. முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் சுத்தமாக வச்சுக்க முடியுது. மகாராஜா, உண்மையிலே ராஜா மாதிரி தான் இருக்குது இந்த அடுப்பு. நல்லா உழைக்குது. என் ஹஸ்பண்டுக்கு அதனால தான் சேஞ்ச் பண்ண சுத்தமாக மனசு வரமாட்டேக்குது. கிச்சன் மேடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே தான் நான்லாம் காயெல்லாம் இங்கே தான் கட் பண்ணுவேன், அதனாலவே நல்லா நீட்டாக வச்சுப்பேன். க்ளீனிங்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் கிச்சன் மேடை. 4 மணிக்கு டீ போட வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான், வந்துட்டேன். மணி ஒரு 2:45 இருக்கும். துணியெல்லாம் துவச்சி காய போட்டிருக்கேன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடணும். என்ன வெயிலுன்றீங்க, அச்சோ அவ்வளோ வெயில் தாங்க முடியல. துவச்சி போட்டிருக்கேன். பாப்பாவோட துணிங்க எல்லாமே எடுக்கணும். மாமியார் துணிங்க, மூத்தார் துணிங்க, என்னோடய துணிங்க எல்லாருமே இருக்குது. துணியெல்லாம் எடுத்தாச்சு ஒரு வழியாக. எடுத்து முடிச்சுட்டு, என்ன வெயிலுன்றீங்க, சத்தியமாக முடியல அந்த வெயிலில். அவ்வளோ வெயில், எப்படி தான் எல்லோரும் வேலை பார்க்குறாங்கன்னே தெரியல. இறங்கிலாம் போகவே முடியாத போல் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வரும்போது இந்த குட்டி சமோசா இருக்கும் இல்லையா, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட்டர் முறுக்கு. கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சொன்னாங்க இதுக்கு பேர் பட்டர் முறுக்குன்னுட்டு. அப்புறம் நானும் படிச்சுட்டேன். ஸ்நாக்ஸில் அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் அவ்வளோவா பேர் எனக்கு தெரியாது. பட் இதை நான் படிச்சுட்டேன், பட்டர் முறுக்கு. எங்கே பாருங்கள், குட்டி சமோசா 4 மணி டீக்கு என் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது.
வழக்கம் போல் ஈவினிங் டைம் விளக்கேற்றியாச்சு. மணி 6:15. விளக்கெல்லாம் ஏற்றி எங்கள் மாமியார் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லியிருந்தேன் இல்லையா, வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கின் டாக்டருக்கு ஈவினிங் டைம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஈவினிங் தான் வருவாங்களாம், 7:30 போல். அதான் நாங்கள் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் எல்லா வண்டியும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கார் எடுக்கணும். அவருக்கு இது ஒரு பெரிய போராட்டம் வெளியில் போனாவே. ஈவினிங் டைம் ஒரே ரஷ் டைம் நினைக்கிறேன். ஒரே டிராஃபிக்கு. அந்த சைடு போகிறதெல்லாம் ஈஸியாக போயிடுச்சு. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்குன்னுட்டு. ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அந்த டிராஃபிக்கில் நின்று 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 2 குழந்தைங்கள வச்சுட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இங்கே தான் நான் பாப்பாவுக்கு வேக்சின் போட வருவேன் இல்லையா, அந்த இடம் இது. ஒரு வழியாக வண்டி மூவ் ஆயிடுச்சு. போதும் போதும்னு ஆகிப்போச்சு. இது வண்டி மூவ் ஆகிறதுக்குள்ளே பையன் படுத்தி எடுத்துட்டான் எங்களை. ஹஸ்பண்டும் ரொம்ப ஸ்பீடாக கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சிவன் கோவில் ஏதோ வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் போகும்போது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என் பையன் கூட பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம். டாக்டர் வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு சொன்னாங்க, கொசு இருக்கு இல்லையா, அது கடிச்சதுனால தான் வந்திருக்கும். 5 மணிக்கு மேலே கார்டனு அந்த மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதே போல் வந்து ட்ரெஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஈவினிங் டைம் ஆகிடுச்சுனாவே பேண்ட் அந்த மாதிரி எதாவது போட்டு விட்டுடுங்க. பட் அடிக்கிற வெயிலுக்கு பேண்ட்டெல்லாம் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு போடுறது கிடையாது. ஆனால் இப்போ டாக்டர் வந்து அது கம்பல்சரி போடணும்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நாங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பவுடர் கூட யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்ன ஒன்று எல்லாம் ஓகே தான், ஜாஸ்தி இருக்குது ஃபீஸு. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபீஸ் மட்டும் ஹெவியாக வாங்கிட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் பாப்பாவுக்கு மாறினா போதுன்ற மாதிரி தான் இருக்குது. பாப்பாவுக்கு சிரப் கொடுத்துருக்காங்க. நான் அது பாப்பாவுக்கும் கொடுத்துட்டேன். ஆயில்மெண்ட்டு காலையில் ஈவினிங் 2 வேளையும் தடவை சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் கிளினிக்கு. இதுதான் கிளினிக்கு கிட்ஸ்.